கலைவாணி பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஏன் இப்படி பண்ணுகிறோம் சொல்லு? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கோம்? ஏன்னா இது வைல்ட் கார்டு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ஏன் வந்து பார்த்தா வைல்ட் கார்டுல வைல்ட் கார்டுல ஏன் ஒரு ஆளா வந்து பாடுறாங்க? அது வந்து சொல்றாங்க அது ஏன் ஒரு ஆளா பாடுறாங்க? ஏன்னா இது ஒரு காம்படிஷன். அப்படி கிடையாது. மொத்தமா 11 பேரும் பாடினா ஜட்ஜஸ்க்கு புரியாது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஜோக் இல்ல இல்லையா? மேடம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதுக்கு வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ் அப்ப மழை பெஞ்சது? ஓ இன்னைக்கு ஃபைனலா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி ஓ கடி ஜோக்கா? சொல்லுங்க. ஐபிஎல் ஃபைனல் இன்னைக்கு ஏன் மழை பெஞ்சது? தெரியல. சாரி எனக்கு தெரியாது. ஒவ்வொரு டாட் பாலுக்கும் 500 மரம் நடறன்ட்டு. அவங்க மரம் நட்டு மழை வந்துருச்சு மேடம் ஃபைனல் அன்னைக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி ஒரு கடி ஜோக்கு நானும் கேக்கட்டா? Come on, let's start the game. ஒருத்தன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான், என்னோட கணக்கு வாத்தியாருக்கு கணக்கே தெரியலையா. ஐயோ. ஏன்னா அவனோட 4வது பொண்ணுக்கு 5 பேர் போட்டிருக்கா. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நான் ஒரு ஜோக் சொல்றேன். இது என்ன? கன்றாவி. ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இது வந்து ஒரு பூச்சி. இப்போ என்ன? காட்டு பூச்சி. ஏய் சீ உட்காரு. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றேன்லடா. ஒருத்தன் என்ன பண்ணானா 3 பை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனானா. ஒருத்தன் என்ன பண்ணானா ஸ்பாட் எலிமினேட் ஆனானா. சாம்பார் ஆப் எனக்கு. தம்பி இது மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்பெஷல் ஜட்ஜா ஆஷிஷ் நெஹ்ராவை கூட்டுருவோம். சரி யார் இந்த பையன்? என்ன ஓ அந்த பாட்டுக்கு நடுவுல டிங் டிங் டிங். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. இது அழகாகப்பட்டது அந்த காலத்திலே. ஈகிலாப்பா அவரு நல்ல நைட்ல முடிச்சுக்கிற அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆளு. விளங்கும்டா. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஈகிள் இஸ் கம்மிங்னு ஒரு லைன் வருதுல்ல, உனக்கு போட்டாங்கல்ல. அதுக்கு அடுத்து ஒன்னு சொல்றாங்களா, இன்னொரு லைன் அது ஒரு தடவை போடுப்பா. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. புரியலல. ஈகிள் இஸ் கம்மிங் அடுத்து என்ன சொல்றாங்க? என்னத்த கண்டேன் சாமி. ஈகிள் இஸ் கம்மி. எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆந்தை ஆந்தை வந்து கொண்டிருக்கிறது. சூப்பர்ரா. வளராதடா. வளரனா. ஈகிள் என்றால் ஆந்தையா? கருட கழுகு. அடுத்த வருஷம் தான் பொண்டாட்டியை பார்க்க போறீங்களா? போய் பாத்துறோம் நாளைக்கு. 2000 போய் பாத்துறோம். நீ போய் பாரு. என்ன சாரி யுவரான. காதலே பண்ணக்கூடாதா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அப்பா இருக்கக்கூடிய பிரசன்னா. நீ காதல் நீ பண்ணுமா, நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேடி வந்து பிரியாக்கு. ஜர்சன் அங்கிள் வெர்சஸ் கஜா அங்கிள். ஆஹா சரிப்பா. நீ நான் காதல் சக்சஸ் சாங்கா? ஆக்சுவலா காதல் படத்துல இருந்தா அந்த பாட்டு. ஓ நீ அப்படி வரியா? சரி நீ நாமா சோகப்பாட்டா? என்ன கொடுமை சரவணனது. கஜா அங்கிள் மட்டும் ஜெயிச்சுட்டாருன்னா நீ உன் காதல விட்டுரும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஜெர்சன் அங்கிள் ஜெயிச்சுட்டாருன்னா தம்பி நீ யாரு கூட ஓடி போயிடணும். உடனே போய் எது என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே ஓகே ஓகே. உடனே போய் காதல் பண்ணணும். உடனே போய் காதல் பண்ணணும். என்ன கஜா அங்கிள் ஓகேவா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்ன கஜா அங்கிள் பக்கத்துல சுத்தி இருக்கிற 4 ஆண்டியும் ஹைஃபை பண்றீங்க? லவ் பண்ணவங்க இது எல்லாம் என்ன இருக்குது இந்த பாடுற பாட்டிலே தெரிஞ்சிடும். அப்படியா? ஆமா. எஸ். ஆஹா.
மூன்றாம் பிறை அதுலயும் கமலஹாசன் லவ் பண்ணி கடைசியில என்ன ஆனா இந்த காதல் பண்ணவன் எல்லாமே கடைசியில கிளைமாக்ஸ்ல ஹாம்ல. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் அப்படி 1-2 மூவிஸ் தான் வந்திருக்கா. அந்த 2 மூவிஸ் எடுத்து சொல்றீங்க. அதானே பாரம்பரியமாவே பாசிட்டிவான பவர் பாருங்களே அவர். நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். அலைபாயுதே படம் பாத்தீங்கல்ல? சாக்கி கடைசியில அவங்க அப்பா டெத்துக்கு அந்த பொண்ணு உள்ளே சார் சேர எல்லா படத்துலயும் அந்த இந்த சினையா பார்த்து வச்சு ஏன் சார் இப்படி எடுத்துக்காட்ட சொல்றீங்க? சரி நல்ல அப்படியே சினிமா 96 படம். படத்தை பார்த்து ரசிக்கிறேன். உங்க அப்பா கேள்றா விஷ்ணு விஷால் கேள்றா நல்லா கேள்றா. சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். 96 வந்து என் லைஃப்ல சம்பந்தம் 10th படிக்கும்போது ஒரு லவ் வந்தது. அது வந்து இளம் பிறை. ஓஹோ கதை இப்படி போகுதா? இது ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறம் லவ். ஓஹோ கல்யாணத்துக்கு அப்புறம் 10th நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. 10th டாடா. இப்போ அப்பாவுக்கு அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் அவரு அம்மாவை லவ் அதுக்கப்புறம் பண்ணிருக்காரு. கல்யாணம் 3 மாசம் வரைக்கும் உன்னை எனக்கு புரிஞ்சுக்கல. புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் காதலிப்பேன்னு சொன்னாங்க. அதனால 3 மாசம் வெயிட் பண்ணேன். 3 மாசம் வெயிட் பண்ணேன். ஐ லவ் யூ 3 வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா? ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். 30 எபிசோடா உங்களுக்கு எங்களுக்கே புரியல. 3 மாசத்துல அவங்களுக்கு எப்படின்னு தெரியும். மூளையில இங்க ஒரு நரம்பு ஒன்று இருக்கு, காதல் நரம்புன்னு. Okay. அதை லைட்டா அப்படி வரல வச்சு இழுத்து விட்டோம்னா வரவே வராது. அதுக்கப்புறம் என்னது? காதல் வரவே வராது. காதல் வராது. தயவு செய்து அழாத ரஞ்சிதா. இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஷேடா இருக்கு பாக்க. ரொம்ப அதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நீ தான் கத்தி நிப்ப தெருவில் போய் நின்று. இல்ல மக்கா. ஒன் ஷேர் அங்க எம்டியா இருக்குமா கப்பா? பென்னி சார் வந்து நம்மள விட ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்லயே உட்கார்ந்து அழுதுன்னு இருக்காரு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இருக்குமோ இல்ல என்ன பிரச்சனை? இந்த ஷூ வாங்கி கொடுத்த மனுஷன் 2 gift கொடுக்கணும் இந்த வாரம் லீவே போடுறாருன்னா பாத்துக்கோ. சரிம்மா இப்ப லேட்டஸ்டா நம்ம அந்த ஒரு குஷ் டான்ஸ் ஒன்னு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மேடமுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சு. உன்னி சார் பாருங்க, உன்னி சார். ராஜி சொல்லுங்க. 1 செகண்ட். அவர் வந்திருக்காரு. ஆக்சுவலா நான் கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி நான் கூப்பிட்டு பாக்குறேன், அப்புறம் நீங்க கூப்பிடுங்க. யார் கூப்பிட்டா வர்றாருன்னு பாப்போம். பாப்போமா? கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. மாமா மேடைக்கு வாங்க மாமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கட்டும் என்னங்கப்பா இருந்துட்டு போதுங்க. என்ன இருக்கட்டும் இருந்துட்டு போகுது. ஒரு பலத்த கைத்தட்டோட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் give it up for செந்தில் கணேசன் அவர்கள். பாத்தியா? இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. இங்கிட்டு வாமா. இந்த போமா அந்த ஆமா பக்கம். எப்பவுமே பக்கத்துலயே தானே இருக்க. எங்கேயாவது கொஞ்சம் இடம் விட. நானும் பொம்பளை புள்ளையா அடக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. மாப்பிள்ள ரொம்ப ஓவரா பண்ணுகிறாரு. என்கிட்ட ஒரு கதை இருக்கு, அவர் நடிக்க வச்சிருவோமா? ரியலிஸ்டிக்கா நான் பண்ணிடலாம். சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. ஒரு குத்தும் இல்லை. கதை என்னன்னா, ஒரு ஹீரோவை கடத்திட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ணி விட்டுருவாங்க. வேற ஏதாவது கதை சொல்லலாங்க. இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்க. ஆபரேஷன் லேடிஸ் வாய்ஸா மாறிடும். அவர் வந்து ஏன்டா இதை பண்ணீங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. அவ்வளவுதான். நீ எதுவும் பயப்படாத. டாக்டர் கேரக்டர்ல நம்ம கழுத்து கார்த்தி தான் பண்றா அப்படி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு கப்பல் வந்திருக்காங்க, அவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அழகு பார்த்து அதுக்கப்புறமே அனுப்புவேன். ஏன் சரிதானா? சரிதான்ப்பா. ஜாலியா ஜிம் கான். இப்ப டக்குனு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? Absolutely. ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமா
சும்மா சும்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. படத்துக்கு பேரும் வச்சாச்சுமா, ஆபரேஷன் சக்சஸ்.